வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 17 மற்றும் 18 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு விளையாட்டு வளாகத்தை அமைத்திருக்காங்க. அதற்கு அவங்க வீர் சவாக்கர் விளையாட்டு வளாகம் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. எங்கே இது அமைத்திருக்காங்கன்னா, குஜராத்தில் அகமதாபாத்தில் நாரன்புரா அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருக்காங்க. 825 கோடி ரூபாய் மதிப்பில் இதை அமைத்திருக்காங்க. இதில் உலகத்தர நீர் வளாகம் இருக்குது. அதுக்கப்புறம் உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டுகளுக்கான வசதிகள் இதெல்லாமே இங்கே இருக்குது. நம்ம மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம இப்போ யாரெல்லாம் அமைச்சர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, இந்தியாவின் முதல் பிஎம் மித்ரா பூங்கா அமைய எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் தார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போது பிஎம் மித்ரா அப்படிங்கிறது ஜவுளி பூங்காக்கள், அதாவது நமக்கு இந்த ஆடை உற்பத்தி எல்லாத்தையும் அதிகரிக்கிறதுக்காக நிறைய பூங்காக்கள், அதாவது மொத்தமாக நம்ம இந்தியா முழுவதுமே 7 பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ ஒரு பூங்காவில் என்ன இருக்கும்னா, நிறைய ஜவுளித்துறை தொடர்பான நிறுவனங்கள் இருக்கும், ஜவுளி உற்பத்திக்கான நிறைய மிஷின்ஸ் உருவாக்குற நிறுவனங்கள் இருக்கும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான ரோடு வசதி இதெல்லாமே நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதிரி பார்க்கு. ஓகேவா? இதில் பிஎம் மித்ரா இருக்குல்ல, இதோடைய விரிவாக்கம் பாருங்கள். பிரதான் மந்திரி மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் முதல் முறையாக இதில் ஒன்று அமைக்க போகிறாங்க. இதற்கு மத்திய பிரதேசத்தில் தாரில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள், மொத்தமாக இந்தியா முழுவதும் 7 அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அது எங்கெங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகரில் அமைக்க போகிறாங்க, கர்நாடகாவில் கலபுராகி அப்படிங்கிற பகுதியில், தெலுங்கானாவில் வாரங்கால் அங்கே, அப்புறம் மகாராஷ்டிராவில் அமராவதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே, அப்புறம் இப்போ மத்திய பிரதேசத்தில் தார் அப்படிங்கிற பகுதியில், அடுத்தது குஜராத்தில் நவ்சாரி அப்படிங்கிற பகுதியில், அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ அப்படிங்கிற பகுதியில். ஓகேவா? இங்கெல்லாம் அமைக்க போகிறாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போது இது பிரதமருடைய மாபெரும் ஜவுளி பூங்காக்கள். இந்தியா முழுவதுமே 7 இடங்களில் இது அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பூங்கா விருதுநகரில் அமைக்க போகிறாங்க. இப்போது நமக்கு இந்தியாவுக்கு ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் 5F அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்குது. 5F அப்படின்னா ஃபார்ம் டு ஃபைபர். இப்போ ஃபார்ம் அப்படின்னா விவசாய நிலம், அங்கேருந்து இலையாக அதை மாற்றணும். அதுக்கப்புறம் ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, அதை நம்ம ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகணும். அடுத்தது ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், அதை ஃபேஷனாக மாற்றணும். அடுத்தது ஃபேஷன் டு ஃபாரின், அந்த மாதிரி நம்ம ஃபேஷனான ஒரு ஆடையாக உருவாக்கணும் அப்படின்னா அது நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, 2025 உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 38. இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இப்போ புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கிற நாடுகள் அந்த பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது சுவிட்சர்லாந்து, 2ஆம் இடம் பிடித்தது ஸ்வீடன், 3ஆம் இடம் பிடித்தது அமெரிக்கா. நம்ம இந்தியா உலக அளவில் 38வது இடம் பிடித்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னா விப்போ அப்படிங்கிற அமைப்பு. ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வெளியிடுறது இந்த விப்போ. விப்போ அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுடைய ஃபிலிம்ஸுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் இணைந்துக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இலவச கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நடத்துகிறோம். ஓகே, இதுலேயுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது தமிழக அரசு எந்த நாட்டின் வால் டி லாயர் மாகாணத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டுடைய வால் டி லாயர் மாகாணத்து கூட நம்ம தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இரு நாடுகளுக்கிடையே கலைஞர்களுடைய பரிமாற்றம் எளிதாக்கப்படும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய கலைஞர்கள் அந்த நாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கிற கலைஞர்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே பணிபுரிவாங்க.
இதே மாதிரி கலைஞர்கள், கலை நிறுவனங்கள் மற்றும் கலாச்சார நிறுவனங்களுக்கிடையே ஒத்துழைப்பும் ஏற்படுத்தப்படும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் 2 நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருந்தார். அந்த 2 நாடுகள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, 16வது முப்படை தளபதிகள் மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா 16வது முப்படை தளபதிகள் மாநாடு இது கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், அதுக்கப்புறம் விமானப்படை தளபதி யார், அப்புறம் கடற்படை தளபதி யார், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அப்படிங்கிறவர். விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங், இவரை ஷார்ட்டாக வந்து ஏபி சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, கடற்படை தலைமை தளபதி வந்து தினேஷ்குமார் திரிபதி அப்படிங்கிறவர். அப்புறம் கடலோர காவல்படை தலைமை தளபதி வந்து பரமேஸ் சிவமணி அப்படிங்கிறவர். நம்ம முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, எத்தனை வயதுக்கு மேற்பட்ட கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 65. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் கைவினை கலைஞர்களுக்காக 2 விருதுகள் வழங்குறாங்க. ஒன்று வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படிங்கிற விருது, இன்னொன்று பூம்புகார் விருது அப்படிங்கிறது. இதில் யாருக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வழங்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட கைவினை கலைஞர்கள், 65 வயதிற்கு மேற்பட்ட சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு வழங்குவாங்க. இந்த ஆண்டு 7 பேருக்கு அதை வந்து வழங்கியிருக்காங்க. இதில் 1 லட்ச ரூபாய் பரிசு தொகை, அப்புறம் 8 கிராம் தங்க பதக்கம், அப்புறம் தாமிர பதக்கம் இதுவும் வழங்குறாங்க. அடுத்தது பூம்புகார் மாநில விருது, இது சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு வழங்குவாங்க. இது எந்த வயதை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பொதுவாக வழங்குறது தான். இது வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படிங்கிறது தான் 65 வயதுக்கு மேலே. ஆனால் பூம்புகார் மாநில விருது வந்து வயது வரம்பெல்லாம் கிடையாது. இப்போ இதை வந்து 10 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 50,000, 4 கிராம் தங்க பதக்கம், அப்புறம் தாமிர பதக்கம் இதெல்லாம் வழங்குவாங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். டெமோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து ரவி மிஸ்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையீடு இருக்குல்ல, அது சம்பந்தமாக உரையாடல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ வந்து 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் நமக்கு இப்போ 543 மக்களவை தொகுதிகள் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா, அந்த டைமில் இருந்த மக்கள் தொகையும் இந்த டைமில் இருந்த மக்கள் தொகையும் வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் இங்கெல்லாம் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அங்கே எம்பி சீட் வந்து ரொம்ப அதிகமாக இன்னும் போகும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு, அப்புறம் கேரளா இந்த பகுதிகளெல்லாம் நம்ம வந்து மக்கள் தொகையை ரொம்பவே குறைத்திருக்கோம். அதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வந்து எம்பி சீட்டெல்லாம் லோக்சபாவில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படின்னு நம்ம முதல்வர்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அதை எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த புத்தகம் இந்த உரையாடல்களை பற்றி தான் குறிப்பிடுது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சமூக நீதி தினம். சமூக நீதி தினம் இது செப்டம்பர் 17ஆம் தேதி, சோஷியல் ஜஸ்டிஸ் டே. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் கடைபிடிக்கிறோம். இது தந்தை பெரியாருடைய பிறந்த தினம். அவர் 1879ஆவது ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பிறந்தார். பெரியாருடைய பிறந்தநாளை சமூக நீதி தினமாக முதல்வர் ஸ்டாலின் தான் 2021ஆவது ஆண்டு அறிவித்திருந்தார். இதுவே உலக சமூக நீதி தினம், வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே என்னைக்கு அப்படின்னா அது February 20. ஓகே. அடுத்தது உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம், இது செப்டம்பர் 17ஆம் தேதி, வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான பராமரிப்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மூங்கில் தினம், இது செப்டம்பர் 18ஆம் தேதி. மூங்கிலை வந்து பச்சை தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த மூங்கில் தினத்திற்கான கருப்பொருள் அடுத்த தலைமுறை மூங்கில், தீர்வு, புதுமை மற்றும் வடிவமைப்பு அப்படிங்கிறது தான். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதற்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரப்போகிற தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். அடுத்தது இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் தார். அடுத்தது
2025 உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 38. அடுத்தது, தற்போது தமிழக அரசு எந்த நாட்டின் வால் டி லாயர் மாகாணத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். உங்களுக்கான கேள்வி, நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அது எந்த நாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, 16வது முப்படை தளபதிகள் மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. அடுத்தது, எத்தனை வயதுக்கு மேற்பட்ட கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 65 வயது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.